கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் அவர் நின்றும் அவர் இன்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அவர் எல்லாவித காரியத்திலும் உதவி செய்ய போதுமானவராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் இடரல் அடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அநேக விதமாக காரியத்தை பேசலாம். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அநேக காரியத்தை குறித்து பேசலாம். ஆனாலும் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சில ஆட்கள் என்ன பேசுகிறார்கள். தானியேல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தானியேல் 6 நாளில் ஒரு குற்றமும் தானியேலை சொல்ல முடியல. அவன் நல்ல ஜப வீரனாய் காணப்பட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, அது சிங்க கெபியிலே போடும்போது சிங்கங்கள் வாயை கயிறு போட்டு கட்டல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிங்கங்களை வாய்களை தேவன் அடைத்தார் என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அநேக காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கப்படும். சிங்க கெபியோ சூளை நேரு போ இயேசு நம்மை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நேரு போ இயேசு நம்மை காத்திடுவார். அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நேரு போ இயேசு நம்மை காத்திடுவார். எப்படியாப்பட்ட கேபிகள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், இயேசுவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும் அவர் கேடகமும் அவரே துணையமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அனுதின வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலும் உன்னையும் என்னையும் அவர் விடுதலை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்தில் நாம் காத்திருப்போமானால், எந்த காரியமானாலும் சரி, எப்படியாப்பட்டவுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் அவர் விடுதலை நாயகனாய் இருப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அவர் விசுவாசிங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் டபுளாய் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க, அவரை விசுவாசிங்க, ஜெபிங்க, வேத வாசிங்க, பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன்.